மனமகிழ்ச்சி நல்ல ஔஷதம், முறிந்த ஆவியோ. ஆமே. நீதிமொழிகள் 17:20. ஆவி போச்சு, பரிசுத்தாவி இல்ல. ஆமென். தாவீது பாவம் செய்யறான், அவங்கிட்ட என்ன போச்சுன்னு நினைக்கிறீங்க? ராஜபாரம் போச்சா? அதிகாரம் போச்சா? அந்தஸ்து போச்சா? கௌரவம் போச்சா? நிம்மதி போச்சா? ஒண்ணும் போல. ஆவி போயிடுச்சு. அதான் கதறான், ஆண்டவரே நிலைவரமான ஆவியை தாங்க. பரிசுத்த ஆவியை பெறுகிற தேவ பிள்ளைகளாய், பரிசுத்த ஆவி பெற்று ஜெபிக்கிற தேவ பிள்ளைகளாய் இருக்கணும். ஆவி இருக்குதா போச்சானே தெரிய மாட்டேது. ஆமென். ஆவியோடு ஜெபிக்கிற, அதனாலதான் வேதம் ஆவியோடும் உண்மையோடும் பரிசுத்த ஆவியோடு ஜெபிக்கணும். ஆவியில் நிறைஞ்சு ஜெபிக்கணும், அந்நிய பாஷை நிறைஞ்சு ஜெபிக்கணும். ஆமென். அப்ப அதுதான் முறிந்த ஆவி. அப்ப ஆவியில முறிவு இருக்கிறது, அதனாலதான் என்ன இல்லை, மனமகிழ்ச்சி இல்லை. ஆமென். அந்த பரிசுத்த ஆவி நமக்குள்ள லீடிங்ல இருந்துகிட்டே இருக்கணும். அந்த ஆவி லீடிங் இருந்துகிட்டே இருக்கணும். ஆமென். அப்பதான் நல்ல ஔஷதம், மனமகிழ்ச்சியா இருக்க முடியும். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் நாம மகிமைப்படுவதாக. அப்ப எல்லா வருஷத்திலும் நான் மனமகிழ்ச்சியா இருக்கதான் கர்த்தர் அழைத்து இருக்கிறார். பரிசுத்த ஆவியை உடையவர்களா இருக்கும். நாங்க இன்னைக்கு பரிசுத்த ஆவி பெறாத எத்தனை பேர் இருக்கிறாங்க சபையில. ஆமென். ஏன்னா ஒரு கட்டத்தில் நமக்கு என்ன ஜெபிக்கணும்னு தெரியாது, ஒரு கட்டத்தில் எப்படி இருக்கணும்னு தெரியாது. அப்ப அவர் டேக் ஓவர் பண்ணி அவர் கூட்டிட்டு போவார். அதுக்கு தான் பரிசுத்த ஆவி. அந்த ஆவியே பெறாம நான் ஜெபிக்கிறது எத்தனை நாள் ஜெபிக்க முடியாது, ஒரு கட்டத்துக்கு மேல மூவ் பண்ண முடியாது. அதான் மாம்சம் போராடும். எங்க ஆவி இருக்கிறவனே மாம்சத்துக்கு போராடிக்கிட்டு இருக்கிறான், தெரியுமா? ஆவி இல்லாம எப்படி இருப்பான்? அப்போ வெறும் மாம்சம் தான். ஆவியோடு இருந்தா தான் மனமகிழ்ச்சி, நல்ல ஔஷதமா மனமகிழ்ச்சி. அதனால்தான் என்ன போராட்டம் வந்தாலும் ஒரு கட்டத்தில் ஹாப்பி ஆயிடுறோம். ஏன்னா ஆண்டவர் சந்தோஷமா இருக்க சொல்லுகிறார். ஆமென். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். போராட்டங்கள்லாம் இல்லாமல் இல்லை, தவிப்பு இல்லாமல் இல்லை, கண்ணீர் இல்லாமல் இல்லை, நெருக்கம் இல்லாமல் இல்லை, அவமானம் இல்லாமல் இல்லை, வேதனை இல்லாமல் இல்லை. ஆனாலும் சந்தோஷமா இருக்கும், கட்சி கொண்டு இருக்கிறோம். எல்லாவற்றிலும் நடக்க போதிக்கப்பட்டிருக்கிறோம். ஆமென். சந்தோஷமா இருக்க கட்சி. இத்தனைக்கு இவ்வளவு மேன்மைக்கு கத்தாத தாவீது ஆவிக்கு கத்துறான். எப்பா உங்க ஆவி எடுத்துறாதீங்க, நிலவரமான ஆவியை தாங்க, பரிசுத்தமான ஆவி. இந்த அபிஷேகத்துக்கு அந்நிய பாஷைக்கு மட்டும் கிடையாது, இது எல்லாமே ஒவ்வொரு நாள் லீடிங் பண்ணிக்கிட்டே இருக்கு. நம்மள வாழ்க்கையில உயர்வுல, தாழ்வுல, நெருக்கத்துல, போராட்டத்துல, கண்ணீரில், அவமானத்துல, சோர்வுல அப்படியே 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 தாங்குவார். அப்படியே நம்மளை அழகா கட்டத்து கூட்டிகிட்டே போவார். இதுதான் பரிசுத்த ஆவி. அல்லேலூயா. அப்ப இந்த பரிசுத்த ஆவியை பெறுவதுதான் என் வாழ்க்கையிலே அவரோடு வாழ்க. ஏன்னா வாக்கு கடங்கா பெருமிஷம் என்ன பண்ண வேண்டுதல் பண்ணா, ஒரு கட்டத்துல என்ன ஜெபிக்கவேன்னு தெரியல, அவர் உங்களுக்காக ஜெபிக்கிறான்னு வசனம் சொல்லுது. ஆமென். அப்போ மன மகிழ்ச்சி நல்ல ஔஷதம். ஆமென். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக.